ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செம்பருத்தி செடி கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த கட் பண்ணி இன்னொரு செம்பருத்தி செடியிலேருந்து கட் பண்ணி வச்சு 10 நாள் ஆகுது. இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நான் லீஃப் எதுவுமே கட் பண்ணலை, கீழே மட்டுமே கட் பண்ணிவிட்டு மேலே அந்த லீஃபெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இது எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியலை. நான் வச்சு 10 நாள் ஆகுது, இருந்தாலுமே இதோட இலைகள் எதுவுமே வாடாமல் தான் இருக்குது. இந்த ஒரு இது மட்டுமே கொஞ்சம் வாடி இருக்குது. இது எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செடியை அந்த கம்பு இருக்கும்ல, அதைத்தான் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரி பேக் வச்சு மூடி வச்சுருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம், எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இது வச்சு 1 வாரம் ஆகுது. 1 வீக்லேயே அழகாக இதில் வந்து துளிர்லாம் வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி துளிர் வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக வச்சு ஒரே 1 வாரம் தான் ஆகுது. இது வந்து ரொம்ப வெயிலில் வைக்காதீங்க, நல்ல நிழல் இருக்க பகுதியில் வைங்க. எல்லா கம்புலேயுமே துளி வந்திருக்கு பாருங்கள். துளிர் தெரியுதா உங்களுக்கு? அழகாக வந்திருக்கு. இது வந்து நான் ஒரு வேஸ்ட் கப்பில் தான் வச்சுருக்கேன். ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி செம்பருத்தி குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியை கட் பண்ணி மண் வந்து நான் தோட்டத்து மண்ணை தான் வச்சுருக்கேன். இருந்தாலுமே நல்லா எனக்கு வந்து வந்திருக்கு, லீஃப்லாம் வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.